வணக்கம். திருநெல்வேலியில் கேடிசி நகர் அருகே மருத்துவமனை அருகே தற்போது இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீசி மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை விசாரித்த போது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கவின் என்ற இளைஞர் திருநெல்வேலி கேடிசி நகர் அருகே உள்ள மருத்துவமனை அருகே இன்று மதியம் 3 மணி அளவில் மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரிதி, இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த இந்த கவின் என்பவர் 25 வயதான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். ரிதி, விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு வந்திருந்த கவின் இன்று தனது உறவினர் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு அழைத்து வந்துள்ளார். மதியம் 3 மணி அளவில் திருநெல்வேலி கேடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் முதல் தெரு பகுதியில் உள்ள அந்த தனியார் மருத்துவமனை அருகே கவினும் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவினும் அவரது உறவினர்களும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த மர்ம கும்பல் ஒன்று திடீரென அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் கவினை கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளது. இந்த பயங்கர சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக பாளையங்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ரிதி, ஆனால் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்குள் வருவதற்குள் மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. அரிவாள் வெட்டில் பயங்கரமாக அதிகமாக காயமடைந்த கவின் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாளையங்கோட்டை காவல்துறையினர் கவினின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த கொடூர கொலைக்கான காரணத்தை கண்டறியும் நோக்கில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தால் திருநெல்வேலி மாநகரத்தின் கேடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் முதல் தெருவில் அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் சிறிது பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. இது குறித்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையரும் திருநெல்வேலி சரக பொறுப்பு டிஐஜியுமான சந்தோஷ் அதிமணியிடம் பேசிய போது சிசிடிவி பதிவுகள் மற்றும் இதர தகவல்களை கொண்டு கொலையாளியை தீவிரமாக தேடி வருவதாக குறிப்பிட்டார். நாம் விசாரித்த வரையில் இந்த படுகொலை காதல் விவகாரம் இந்த படுகொலையின் பின்னணியில் இருப்பது தெரிய வந்துள்ளது. ரிதி, இதுவே முதற்கட்ட தகவல். தொடர்ந்து சம்பவத்தின் முழு கோணத்தையும் விசாரித்து வருகிறோம். ரிதி, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.